Hello students and welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 7ல illustration 9 பார்க்குறோம். Muthu was holding 20 equity shares of rupees 10 each on which he paid rupees 2 on application but could not pay 3 on allotment on 1 on first call. Director forfeit the share after the first call. Give journal entry for recording the forfeiture of shares. என்ன சொல்லியிருக்காங்கன்னா முத்து என்ன பண்ணியிருக்காங்க 20 ஈக்விட்டி ஷேரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 10 rupeesனு. அப்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க 2 rupees வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து பே பண்ணிட்டாங்க. பட் குட் நாட் பே. ஆனால் அவங்க வந்து 3 வந்து அலாட்மெண்ட்டுக்கும் பே பண்ணல, ஃபஸ்ட்டு கால்க்கும் 1 rupee வந்து பே பண்ணலை. அதனால் அந்த டேரக்டர் என்ன பண்ணிட்டாங்க ஷேரெல்லாம் வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. எப்போனா ஃபஸ்ட்டு காலுக்கு அப்புறம் ஷேரை வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரிக்கு ஹெட்டிங் போட்டுக்கிட்டோம். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன பண்ணுவோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு எந்தெந்த ஷேரை வந்து அவங்க பே பண்ணலையோ அதுக்கான என்ட்ரி போட்டுக்கணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஏன்னா அவங்க அப்ளிகேஷன் வந்து பே பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு காலும் தான் பே பண்ணல. அப்போது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட். பேலன்ஸ் இருக்கிறதா ஃபர்ஃபீச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம், டு ஃபர்ஃபீச்சர் ஷேர் அக்கௌண்ட். இப்போ டோட்டலாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 rupeesக்கு பே பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 அப்ளிகேஷன் 3 அலாட்மெண்ட் 1 ஃபஸ்ட்டு கால். அப்போது 2 + 3 5 + 6 தான். அதுக்கப்புறம் செகண்ட் கால் தேர்ட் கால்லாம் என்னன்னு தெரியாது, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அப்போது 6 தான் டோட்டல். அப்போ 20 × 6 தான் போடணும். அலாட்மெண்ட் அமௌண்ட்டு 3 1 வந்து ஃபஸ்ட்டு கால், இது 2 பே பண்ணலை. இப்போ 3 + 1 4 4 6 - 4 2 2 வந்து ஃபர்ஃபீச்சர் ஷேர். ஓகேவா, இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும். இப்போ 20 × 6 பார்த்திங்கன்னா 120 வரும். 20 × 3 60, 20 × 1 20, 20 × 2 40. நரேஷன் எதுங்க ஷேர் ஃபர்ஃபிட்டட். ஓகேவா, ஈஸியான சம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெரி ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.